இதைவிட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி? இதைவிட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி? ஒன்னும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரைக்கிறேன். அடுக்குமோ ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒன்று சைன்ஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஃபிடெலிட்டி நம்ம பார்த்து ஒன்னொன்னா எடுத்து கேட்கணும், என்னது என்னது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஸ்ட்ரெயிட். ஐ டு இட் ஒன்ஸ் மோர். ப்ரிலூட் புரிஞ்சுதா? புரிஞ்சுதாக்கா. எஸ். ஓகே, ஸோ கதவை திறந்ததும் ஒரு ஹாப்பினஸ் முதல்ல, அதுக்கப்புறம் when you see all those signs on him, complete hurt, disappointment, and then anger. Then the song will start. இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி. half song முதல்ல. ஓகே, அப்புறம் பாயிண்ட் அவுட். இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி? ஒன்றும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரைக்கிறேன். அடுக்குமோ இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி? ஒன்றும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரைக்கிறேன். அடுக்குமோ ஸோ காமிச்சிட்டு பூ எடுத்து அவ தலையில இருந்தது தானே சாட்சின்னு வரைச்சு அதை அருவெருப்பா தூக்கி போடணும். அப்போ உடனே அவனோட ரியாக்ஷன், இல்ல 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 நான் வந்துட்டு இருந்தேனா, அப்போ காத்து பயங்கரமா அடிச்சுது, மரத்து மேல இருந்து இருக்கிற பூ எல்லாம் என் தலையில விழுந்து, இது பாரு அதுதான். ஓகேவா? ஓ இப்படி வேற ஒரு கதையா? போறோம் அப்படின்னு அந்த எண்ட் ஆஃப் த லைன்ல யூ see the next sign on his face. Okay, so இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி? ஒன்றும் இல்லை
இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரை கிரி அடுக்குமோ ஓ ஓகே. ம் முகத்திலிருந்து குங்குமம் எடுத்து ம் அவளோட நெத்தியில இருந்தது தானே அப்படின்னு கேக்குறா. ம் அப்புறம் கைய வந்து அது கையால தொட்டுட்டேனேன்னு அருவெருப்பா தொடச்சுட்டான். அப்ப அவன் இல்ல 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 நான் இங்க வரைச்ச கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் விட்டுண்டு வரேன், அவ்வளவுதான். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு பொய்யா அப்படின்னு அதுக்கு ரியாக்ஷன். ஓகே, I'll do this hand again. ம் இதை விட இன்னும் வேறு வேண்டுமோ சாட்சி, முன்னும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரை கிரி அடுக்குமோ ஓ இப்போ கொஞ்சம் கிட்ட போய் அந்த பட்டன்ல ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் மாட்டிங்க. ஹேர் ம் ஓகே. இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி, ஒன்றும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரை கிரி அடுக்குமோ ஓ ம் ஓகே. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்து இப்படி நீட்டமா அதை பாக்கறச்சு அருவே இருக்கு. அப்புறம் அதை இப்படி சுருட்டி கூட போடலாம். சி, அவ முடிதானே, பாக்குறதுக்கு நான் வரைச்சேன், நன்னா ட்ரெஸ் பண்ணி வர வேண்டாமா? இது பறிச்சு தலைய நன்னா இப்படி வாரி பண்ண எல்லாம் மேல விழுந்துச்சு, அவ்வளவுதான். ஓ, உனக்கு இவ்வளோ நீட்ட முடி இருக்கா? தெரியலப்பா எனக்கு. போரும் ம் ஓகே. சோ அடுக்குமோ ஓ இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி, ஒன்றும் இல்லை இல்லை என்று ஓடி பரவசம் எடுத்துரை அடுத்து மோ ஓ அந்த ஃபுல்லா பார்த்தா ஒரே பச்சை பச்சை கச்சான ட்ரெஸ், ம் கசங்கி தள்ளி இருக்கு. பெட்ல இருந்து அப்படியே நடந்து வந்த மாதிரி இருக்கு. அருவெருப்பா இருக்கு உன்னை பாக்குறதுக்கே. ஐயோ அப்படி சொல்லாத, நான் உன்னை பாக்கணுங்கிறதுக்காக அவசர அவசரமா வந்தேன் தெரியுமா, அதனாலதான் இப்படி இருக்கு. ப்ளீஸ் என்ன நம்பு. போரும் நீ சொன்னதெல்லாம் நிறைய நம்பியாச்சு, ப்ளீஸ் போயிடு. ம் ஓகே. ம் So with this we finish the Pallavi. ha so we said we first saw him and then we said இது விட வேற என்ன வேணுமோ அது ஃபர்ஸ்ட் பண்ணினோம். அப்புறம் ரெண்டாவது வி நாட் த தலைமயிர் From the hair, மேல இருந்து ஆரம்பி. ஹா தலைமயிர்லேருந்து கரெக்டாக்கா? ஆமா, தலைமயிர்ல இருந்து ஒரு பூ முதல்ல பூ கரெக்ட். பூ எடுத்து பார்க்குறா. பூ அண்ட் சாக்ஷிக்கு தூக்கி போட்டுட்டோ we are like ஒன்றும் இல்லை, நான் இல்லைன்னு சொல்கிறான். அவன் இல்லைன்றே நான் வரைச்சேன் இங்கே அந்த இதுலேருந்து விழுந்திருக்கு பூ, ஒரு ட்ரீலேருந்து என் தலை மேலே விழுந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? பயங்கரமா அடிச்சுட்டு இருந்து பூ எல்லாம் தலையில விழுந்துட்டு பாரு, இன்னொரு பூ கூட இருக்கு பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான்.
ரெண்டாவது தலைமயிராக்கா இல்லை இது இது ஆ ஆ ஆமா அப்புறம் இது என்னது பின்ன அப்படின்னு கேட்குறாவோ இது என்ன கையில இப்படி எடுத்துட்டு இப்படி தேய்ச்சிடும். ஆ இப்படி தேய்ச்சி அவ அ- நெத்தியில தானே அவ ஆ பொட்டு தானே இது, ஆ அவ குங்குமம் அது அப்படி அவளோட சொல்றேன். அவளோட நெத்தியிலேருந்து தானே இது. அதே மாதிரி ஆமா பூக்கு சொல்லுவோம் இல்லையாக்கா வென் யூ டேக் இட். பூக்கும் ஆ அவ தலையில வச்சிருந்தது தானே. ம் ம், ஸோ அது அவன் நெத்தியிலேருந்து தானே. சி ஆ டிஸ்கஸ்டிங். ம். அண்ட் தென் ஹீ சேஸ், அதுக்கு என்ன ரீசன் அவன் சொல்றான்? அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் நான் ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கு? கோவிலுக்கு போயிட்டு நான் சுவாமியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றான். அவன் வந்து பண்ணிட்டும் அந்த குங்குமத்தை இட்டுன்னு வரேன். குங்குமத்தை இட்டுண்டு வரேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குங்குமத்தை இட்டுண்டு வரேன் அப்புறம் வந்தேன் அப்படின்றான். அவன் சொல்கிறா, அடப்பாவி கோவிலையும் சேர்த்து இழுக்கிறியா நீ, உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்றா. அது ஓகே. அப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் குங்குமம் இல்லை மயிர் தலைமை மயில். அவள் எடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்து அதை பார்க்குறா. இவ்வளோ பெரிய பெருசு. அண்ட் தென் அது சுருட்டி சி இது என்னது இது அப்படின்னு கேட்குறா. அக்கா அவன் வந்து வென் இஸ் கிவிங் ரீசன் ஒரு வாட்டி இல்லைன்றான், இன்னொரு வாட்டி எப்படி பண்ணுறான்? ஹவு டஸ் இரு நான் சொல்றத கேளு இரு அப்படின்னு இரு இரு பாக்கிறதுக்கு நான் வந்துட்டு இருந்தேனா, அப்போ நான் நல்லா இருக்க வேண்டாமா, அதனால இதை பாரு சீப்பு நல்லா தலை வாரின்னு வந்தேன், ஆனா அதுதான் இப்படி விழுந்துட்டு மேல. ஸோ நன்னா வரணும்காக ஐ லைக். சரி, அப்போது நன்னா வாரிண்டு இங்கே பாரு அது என் மேலே விழுந்துருத்து, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? இவ்வளோ பெரிய தலைமயிர் உங்ககிட்ட எப்படி அக்கா? ஹவு டு யூ ஷோ தட்? அது எப்படி சொல்லுவேன் நீங்கள்? ஸோ அவன் வந்து இப்படி இந்த ஆங்கிள் பேசிட்டு இருக்கானா, ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தி ஆங்கிள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நடுவுலயே ஒரே இடத்துல தான் நீ நிப்ப, பட் இப்படி இப்படி. ஓகே ஓகே. உன்னோட ரைட் சைடுல ஹி இஸ் ஸ்டாண்டிங். So when you talk to your right. This way. அவன்கிட்ட அவனோட ரிப்ளை should be in this angle. Not in the same angle. Yeah. Okay, so அந்த கடைசி அந்த முடிஹான் வந்து இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி, ஒன்றும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரை அடுக்குமோ ஓகே. அடுக்குமோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா காமிக்கிறது. இவ்வளோ ஒரு அஷ்டகோணத்தில் இருக்க நீ. ஆமா. என்ன இது விட என்ன சாட்சி வேணும்? சாட்சி கோஸ் பேக் டு த சேம் சாட்சி இல்லையாக்கா? சாட்சிக்கு வந்து நீ ஒன்று ரெண்டு இது ஒன்று வச்சுக்கோ, இது ஒன்று வச்சுக்கோ, இது கூட பண்ணலாம். சாட்சி அது கூட பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் அண்ட் திஸ். you're not showing the தலைமை, you're saying சாட்சிக்கு இப்படி பண்ணலான்றே. ஓகே, I got you. சாட்சி அப்போ ஒன்னும் இல்லை இல்லை என்று சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு ஓடி பரவசம் எடுத்துரை அடுக்கு ஓ எனக்கு முடியலப்பா உன்னோட என் தலையை எழுத்து. ஓகே, சோ பல்லவி வந்து இப்ப வந்து அனுபல்லவி வந்து சர்க்காசம் வரணும் நிறைய. நிறைய மலைக்கு மேல இருக்கிற கோவில்ல இருக்கிற முருகன்னு பேரு உனக்கு, ஆனா வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமா ஒரு பிஹேவியர் பண்ணி வந்திருக்கியே, வெக்கமா இல்ல உனக்கு? அந்த மாதிரி ஒரு சர்க்காசத்தோட. ஓகே, சோ மதித்தவள் தணிகாச்சலரே முன் வாழும்
சுப்பிரமணிய லோலரே அந்த வஞ்சியுடன் கூடி கொஞ்சி அணைத்திட்ட மை புரியும் மஞ்சள் வாடையும் சொல்லுதே. ஓகே, சோ மதி காமிச்சிட்டு அவள் தனி காய்ச்சலரே, பெரிய மவுண்டன், தனி காய்ச்சலரே முன். முன் வந்து இங்க நோ எக்ஸாக்ட் மீனிங் ஃபார் முன், ஜஸ்ட் ஒரு ஃபில்லர் மாதிரி தான். முன் வாழும் சுப்பிரமணிய லோலரே அந்த அந்த படிச்சு ஒரு விருப்பம். அந்த வஞ்சியுடன் கூடி கொஞ்சி அணைத்திட்ட மை குறியும் மஞ்சள். கிட்ட வந்தாலே நான் தொடிக்கிறது. மஞ்சள் வாடையும் சொல்லுதே. மஞ்சள் வாடைன்னா என்ன அர்த்தம் அக்கா? மஞ்சள் இல்லை, மஞ்சள். ஓ மஞ்சள் தானா? மேல தேய்ச்சிட்டு இருப்பா இல்லையா, ஓ ஓகே ஓகே. அது நாத்தம் அடிக்குமே கொஞ்ச நேரத்துல. குளிக்கச்சே they will wear put மஞ்சள் and take bath. பழைய காலத்துல அந்த மஞ்சள். மஞ்சள் வாடையும் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இது. செகண்ட் வேரியேஷன், மதித்தவள் தனி காய்ச்சலரே முன் வாழும் சுப்பிரமணிய லோலரே அந்த வஞ்சியுடன் கூடி கொஞ்சி அணைத்திட்ட மை புரியும் மஞ்சள் வாடையும் சொல். தள்ளிப்போ சொல்லுதே. இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி. ஓகே, ரெண்டு மதித்தவள் இன்னொருக்கா பண்ணலாமா? ஓகே. மதித்தவள் தனி காய்ச்சலரே முன் வாழும் சுப்பிரமணிய லோலரே அந்த வஞ்சியுடன் கூடி கொஞ்சி அணைத்திட்ட மை புரியும் மஞ்சள் வாடையும் சொல்லுதே. மதித்தவள் தனி காய்ச்சலரே முன் வாழும் சுப்பிரமணிய லோலரே அந்த வஞ்சியுடன் கூடி இது கொஞ்சி அணைத்திட்ட மை குறியும் மஞ்சள் வாடையும் சொல்லுதே. மஞ்சள் வந்து இப்படி காமிக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்து இப்படி ரெண்டு சைட்ல தேய்ச்சுப்பா. மஞ்சள் வாடையும் தள்ளிப்போ சொல்லுதே. இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி. ஒன்னும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரைகிறேன். அடுக்கு போயிடு. அவன் என்ன பண்றான், குடுக்குடு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து விடுறான். So you shift him to the other side. At the end of the அனுபல்லவி அப்படி நீ போன்னு சொல்ற, அவன் குடுக்குடு என்ன பண்ற நீ இங்கே உட்காந்துட்டியா அப்படின்னு. ரொம்ப சௌக்கியம் அப்படின்னு. ஓகே, சோ சரணம். இப்போ எத்தனை சொன்னாலும் என் சேவி கேட்குமோ, என்னத்துக்கு
வீண் பேச்சு எத்தனை சொன்னாலும் என் செவி கேட்குமோ என்னத்துக்கு வீண் பேச்சு. முதல்ல எத்தனை கவுண்ட் பண்ணி என் செவி கேட்குமோ, எதுக்காக தண்டமா இப்படி பேசிட்டே இருக்க. அப்புறம் செகண்ட் வேரியேஷன்ல வந்து இப்படி சொல்ற, அது இல்ல இல்லன்னு சொல்லி அப்படி சொல்ற, அப்புறம் அது இல்லைன்னு சொல்லி இப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க. இத நான் கேட்கணுமா? முடியலடா சாமி அப்படின்னு. என்னத்துக்கு தண்டமா பேசிட்டு இருக்க. வீண் பேச்சு அவள், அந்த கடங்காரி அப்படி, அவள் இந்நேரம் எங்கெங்கோ தேடுவாளோ பாவம். எழுந்திரு எழுந்திரு நேரமாச்சு, டைம் ஆயிட்டு இருக்கு, போ போ வெளியில போ, அவகிட்ட போ. அவள் இந்நேரம் இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்கா பாவம். எழுந்திரு எழுந்திரு எழுந்திரும் நேரமாச்சு. அவள் இந்நேரம் ஈவினிங் ஆயிடுச்சு, இந்நேரம் எங்கெங்கோ, அந்த பொண்ணு மாதிரி கைய பேசிச்சுட்டு எங்கெங்கோ தேடுவாளோ பாவண்டா. ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்கே, என்னவும் ஏமாத்துற அவளையும் ஏமாத்திட்டு இருக்க. யாரோ ஒருத்தருக்கு ட்ரூத்ஃபுல்லா இரு அப்படின்னு. பாவம் அதுக்கு அவகிட்டயே போ, பாவம் போட்டோம் பழிச்சு போட்டோம். பாவம் எழுந்திரு போ போ நேரமாச்சு. எழுந்துக்கிறான் அந்த டைம்ல. அப்போ ஐ லெவல்ல பாரு, எழுந்திரும் பண்றச்சு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கான். அக்கா அது வரைக்குமே கீழே பார்ப்போமா? ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த சரணம் we are looking a bit in a lower direction. லோவர் டைரக்ஷன் ஏதோ இது தரையில இல்லைன்னா ஒரு ஒரு பெஞ்ச் மாதிரி அதுல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு இந்த லெவல்ல, ரொம்ப கீழே பார்க்காம இந்த லெவல் கொஞ்சம். எழுந்திரும் போ போ சீக்கிரம் போ நேரமாச்சு. புத்தி இல்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். ஓகே, புத்தி இல்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். புத்தி இல்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். நான் வந்து குழந்தை, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு தானே நீ திருப்பி திருப்பி போதிக்கிற. நான் அதை கேட்டுண்டு சரி சரி அப்படி இருப்பேன்னு நினைச்சியா? கிடையாது. ஓகே, சோ ரெண்டு புத்தி இல்லாதவரும் ஐ வில் டு அகைன். புத்தி இல்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். புத்தி இல்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். இந்த வித்தை தொழில் எல்லாம் கட்டிவையும் மார்பு மீது ரணம் பட்ட போதே தெரியாதோ. வித்தை திருட்டு மாதிரி, திருட்டு பயணி. வித்தை தொழில் எல்லாம் கட்டிவையும் மார்பு மீது ரணம் பட்ட, பார்க்க செய்யல போதே தெரியாதோ. ஓகே Akka, I had a thing. The second para was absolute mocking. Third para is a little bit more detached mocking. இல்லையா? நீ என்னவோ எக்கேடு கெட்டு போ, என்ன விட்டுடு, நீ அவளோட போய் கொடுத்த நம்ம மண்ணு. ஆமா, பாவம்
அவ தேடின்னு இருக்கா. ஆ நீ அவளுக்கே நீ ட்ரூத்ஃபுல்லா இரு, என்ன விட்டுடு நீ, நான் Anna, வரமாட்டேன் there is எனக்கு still a lot of mockery too. Wherever possible, we will do mockery and also say, கண்டிப்பா எக்கேடுகிட்டு ஆ கண்டிப்பா. ம் ஆமா, புத்தி இல்லாதவள்ல நிறைய மாக்கரி பண்ணலாம். எனக்கு ம் புத்தியே இல்லல்ல, எனக்கு மூளையே இல்லல்ல, ம் அப்படிதானே நீ நினைச்சிட்டு இருக்க. ம் அப்படி நினைச்சிட்டு தானே இத்தனை கதை ஊட்டிட்டு இருக்க. ம் நான் அதெல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியா அப்படியா அப்படின்னு இருப்பேன் நினைச்சியா? கிடையாது, அப்படி ஆ கிடையாது. ஓகே, ம் இந்த வித்தை தொழில் எல்லாம் கட்டி வையும் மார்பு மீது, இதுதான் அல்டிமேட். மார்பு மீது ரணம் பட்ட போதே தெரியாதோ, எனக்கு தெரியாதா, எனக்கு எனக்கு தெரியும் தெரியாதா, இப்படி இவ்வளோ கிளியரா சயின்ஸ் இருக்கே உடம்புல. ஆ ஆ? ம் அப்ப எனக்கு தெரியாதா, நான் என்ன சின்ன குழந்தையா? அப்படி. ஓகே, ம் இந்த திருட்டு வேலை வித்தை தொழில் எல்லாம் கட்டி தூர போடு, கட்டி வையும் மார்பு மீது ரணம் பட்ட போதே தெரியாதோ, இதை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி, ஒன்னும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் ஏடு தூரை கிரி அடுக்கு மோ போம் போன்னு கொஞ்சம் இங்க பாரு, போம் ஆ போம் போ வெளியில, கதவை சாத்து, அப்புறம் ஒரு ஹர்ட், அப்புறம் அப்படி பண்ணிட்டு கண்ணை தொடச்சுட்டு நீ இல்லைன்னா என்ன, அந்த மாதிரி முடிக்கணும். ம் நீ இல்லாமல் இருக்க முடியாதா என்னால் ம் என்ன முடியாதா என்ன, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு உள்ள போயிடணும். ம் ஸோ அக்கா, திஸ் இஸ் நாட் லைக் கோவம் இன் அ வெரி ப்ரனவுன்ஸ்ட் வே, இல்லை இட்ஸ் அ வெரி டெம்பர்டு கோவமாக தான் காமிக்கிறோம். ஏன்னா ஷீ இஸ் யூஸ் டு ஹிம் பீயிங் லைக் திஸ் மெனி டைம்ஸ். கரெக்ட் கரெக்ட். ம் ஸோ இது வந்து ஸோ அந்த ஸ்வீயா பரக்கியா சாமானியா அப்படின்னு ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் இல்லை. ஸ்வீயான்னு எடுத்துக்கலாம், அது ரெஸ்பெக்டபிள் உமன். ம் Respectable one who is faithful to the man whom she is wedded to, who wants to be faithful, but the guy thinks otherwise. அது மாதிரி. ஸோ அவ வந்து ஒரு கௌரவமா தான் ஹேண்டில் பண்ணிருக்கா. பரவாயில்ல, நீ போயிடு, அவகிட்டயே போயிடேன், பாவம் அவ, போயிடு, நான் பாத்துக்கிறேன், என்னுடைய லைஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. போம்னு சொல்லிட்டு கதவை சாத்தி மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரிக்ரெட், ஐயோ போ சொல்லிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் நோ, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், இல்லைன்னா என்ன நம்மளால இருக்க முடியாதா என்ன அப்படின்னு மென்டலா ஒண்ணு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டோரை பார்த்து தலையை திருப்பிட்டு உள்ள போயிடும். ஸ்வீயா சொன்னேன் இல்லையா அக்கா, பரக்கியா இஸ் ஆல்சோ a married woman, is it? Not necessarily, it can be either way. Parakiya is somebody who is not faithful. She's married to somebody but in love with somebody else. But Kandita Varchela, it will be a Sviya only, இல்லையா? See, Sviya is somebody who is very faithful to the one she is married to. ஒரே ஒரு ஆள். Parakiya வந்து married to someone but in love with somebody else. Samanya வந்து is somebody who will go with anybody for the sake of money. Samanya. So அந்த 3 classificationsல இவள வந்து ஸ்வீயால வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அவ ஃபேத்ஃபுல்லா இருக்கணும்னு தான் பாக்குறா. பட் அந்த ஆள் வந்து அதுக்கு அவளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை. ஓகே, யா எனக்கு நீங்கள் ஐ வில் ஒர்க் ஆன் திஸ். எனக்கு தேர்ட் பேரா மாத்திரம் திருப்பி பண்ணுவேன், இல்லை டூ மச்சானா. ஐ வில் ஒர்க் கொஞ்சம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டைஜஸ்ட் த தேர்ட் பேரா. கொஞ்சம் ஓகேயாக தான் டைஜஸ்ட் ஆச்சு. எத்தனை சொன்னாலும் தானே. எத்தனை சொன்னாலும் கண்டிப்பா. இங்க இருக்கா
he would have come inside the house ஆ and he's sitting down. எத்தனை சொன்னாலும் என் சேவி கேட்குமோ, என்னத்துக்கு வீண் பேச்சு. எத்தனை சொன்னாலும் என் சேவி கேட்குமோ, என்னத்துக்கு வீண் பேச்சு. அவள் இந்நேரம் எங்கெங்கோ தேடுவாளோ, பாவம் எழுந்தீரும் நேரமாச்சு. அவள் இந்நேரம் எங்கெங்கோ தேடுவாளோ, பாவம் எழுந்திரும் நேரமாச்சு. புத்தியில்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். புத்தியில்லாதவள் போலே நீர் எண்ணித்தான் போதிக்கிறீர், மெய் போல் சாதிக்கிறீர். இந்த வித்தை தொழில் எல்லாம் கட்டி வையும் மார்பு மீது ரணம் பட்ட போதே தெரியாதோ. வித்தை தொழில் எல்லாம் கட்டி வையும் மார்பு மீது ரணம் பட்ட போதே தெரியாதோ. வீடை விட இன்னும் வேறே வேண்டுமோ சாட்சி, பொன்னும் இல்லை இல்லை என்று கோடி பரவசம் எடுத்துரைகிறீர். அடுக்கு மோ போம் போ போ ம் புரிஞ்சுதா? எஸ் அக்கா எஸ்.